ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வயிற்றில் கருப்பதிதல் நடக்கலை அப்படின்றத உங்களுடைய பெண்ணுறுப்பில் உணர்த்தக்கூடிய முக்கியமான 3 அறிகுறிகளை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த அறிகுறிகள் பற்றி போடுறதுக்கு காரணம், நிறைய பேர் பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி பெண்ணுறுப்பில் நிறைய மாற்றம் ஏற்படுதுன்னா அந்த என்னென்ன மாற்றம் ஏற்படுதோ அதை எல்லாமே எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. பட் அது உங்களுக்கு பீரியட்கா ப்ரெக்னன்சிக்கா அப்படின்றது தெரியாமல் இது ப்ரெக்னன்சிக்கு தானே சிஸ்டர்னு சொல்லி நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட கேட்குறீங்க. அப்படி இருக்க உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குற வகையில் தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. உங்களோட மாதவிடாய் நாட்களுக்கு முன்னாடியே உங்கள் பெண்ணுறுப்பில் கரு உருவாகலை அப்படின்றத உணர்த்தக்கூடிய முக்கியமான 3 அறிகுறிகளை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை இதான் முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு கொடுத்துருக்கேன். அதோடைய பெனிஃபிட், நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் வரும் அண்ட் உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரெக்னன்சி பற்றி என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா மெம்பர்ஷிப் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான பிளேஸ் அப்படிங்கிறது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறத தனித்தனி டைட்டிலில் கொடுத்துருக்கேன். அதையுமே பாருங்கள். நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ ஹெல்ப்பாக இருக்கும். ரீசெண்ட் டேஸாக நிறைய சிஸ்டர் பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் பாசிட்டிவ் வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக மாதவிடாய் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கரு உருவானுச்சுன்னா எப்படி மாற்றம் ஏற்படுதோ அதே மாதிரி கரு உருவாகலைனாலும் நம்ம உடம்புல நிறைய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். குறிப்பாக பெண்ணுறுப்பில். ஏன்னா பெண்ணுறுப்பு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கர்ப்பப்பைக்கு மிக அருகில் இருக்கிறதுனால அதில் எல்லா மாற்றங்களுமே ஏற்படும். கரு பதிதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் அதில் மாற்றம் ஏற்படும். கரு பதிதல் ஏற்படலை, பீரியட் ஆக போகுது அப்படின்னாலும் உங்களுக்கு அதில் மாற்றம் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பெண்ணுறுப்பு எப்படி இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பெண்ணுறுப்பில் மேல் பகுதியில் பேரிதழ் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு உள்ள சிற்றிதழ் அப்படிங்கிறது இருக்கும். மேலே ஒரு துவாரம் இருக்கும். அது சிறு துவாரம் அப்படிங்கிறது ஒரு துவாரம் இருக்குது. அதுதான் நம்மளுக்கு பீரியட் வரக்கூடிய பகுதி, யோனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே ஆசனவாய் அப்படிங்கிறது இருக்கும். அந்த புகைப்படத்தை இதில் கொடுக்க முடியாது, ஏன்னா யூடியூப் வயோலேஷன் ரிலேட்டடாக வந்துடும். அதனால நான் இதில் கொடுக்கல. ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்ன்ற ஒரு டைட்டில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பெண்ணுறுப்பு ரிலேட்டடாக ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எதில் இருக்கோ அந்த இதில் இந்த பிக்சர் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இது சொல்கிறதுக்கு காரணம் அப்போ தான் நான் எந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதுக்காக தான். பெண்ணுறுப்பில் உங்களுக்கு கரு இந்த மாதம் பதியலை அப்படின்றத உணர்த்தக்கூடிய முதல் அறிகுறி அப்படிங்கிறது அடிவயிற்று பகுதியிலிருந்து உங்களுடைய பெண்ணுறுப்பு வரைக்கும், அதாவது அந்த பீரியட் வரக்கூடிய அந்த பகுதி வரைக்குமே உங்களுக்கு இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களோட அடிவயிற்றிலிருந்தே பெண்ணுறுப்பு மேல் பகுதி வரைக்கும் இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி இருக்கும். ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கரு அந்த மாதம் பதியலை, அந்த மாதம் பீரியட் ஆகிறதுக்கு உங்கள் கர்ப்பப்பை தயாராகிட்டு இருக்கு. அதனால தான் பெண்ணுறுப்பில் அந்த மாதிரி வலி வருது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும். பெண்ணுறுப்பில் இந்த மாதிரி வலி 100% நிறைய பெண்கள் பீரியட்ஸ் தான் ஆகியிருக்காங்க. ஏதோ ஒரு சில பெண்கள் மட்டும்தான் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல்லே இந்த மாதிரி சிம்டம்ஸ் சொல்லி அவங்க அடுத்தது பீரியட் அப்படிங்கிறது தான் பேஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், நிறைய பேருக்கு இந்த அறிகுறி வந்தாலே அவங்களுக்கு பீரியட் ஆகிடும் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு பீரியட் வரதுக்கு முன்னாடி இந்த அறிகுறி இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் அந்த மாதத்துக்கான கரு தங்கலை அப்படின்றது தான் அர்த்தம். அண்ட் 2வது அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்ணுறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப டைட்டான மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கரெக்டாக அந்த பெண்ணுறுப்பு பகுதிகளில் உங்களுடைய அந்த யோனி துவாரம் பீரியட் வரக்கூடிய பகுதி அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோடைய அளவு சின்னதாக இருந்தாலும் அந்த இடத்துல டைட்டாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு அது கரு இந்த மாதம் பதியலை அப்படின்றத உணர்த்தக்கூடிய அறிகுறி. அது எல்லாத்த விட அங்கேருந்து வரக்கூடிய முக்கியமான வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விதமான கவுச்சி ஸ்மெல்லோடு வருது அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு கரு பதியலை அப்படின்றத உணர்த்தக்கூடியது. நிறைய பேர் வெள்ளைப்படுதல் பட்டாலே எனக்கு ப்ரெக்னன்சி தானா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது கிடையாது. வெள்ளைப்படுதலை மட்டுமே நம்ம ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்றதில் கொண்டு போக முடியாது. ஏன்னா ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் நிறைய இருக்குது. வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது ப்ரெக்னென்ட் ஆனாலும் வரும், பீரியட் ஆனாலும் வரும். ஆனால் அதோடைய டெக்ஸ்சர் அண்ட் கலர் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அது ப்ரெக்னன்சிக்கா பீரியட்கான்னு நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஆனால் ஒரு சில அரிதான சூழ்நிலைகளில் உங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும் பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் நீங்கள் ஆண் பெண் சேர்க்கையில் இருக்கிறதுனாலையும் அப்போ ஏதாவது நான்வெஜ் எதுவும் எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பெண்ணுறுப்பு வெளியேற்றம்னு சொல்லக்கூடிய வெள்ளைப்படுதலில் நிறைய மாற்றம் ஏற்படும். பெண்ணுறுப்பு வெளியேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளைப்படுதலில் உங்களுக்கு எப்போவுமே எந்தவித ஸ்மெல்லும் இல்லாமல் பியூர் ஒயிட் கலரில் வந்தால் உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கான எதிர்பார்ப்பு நல்லாவே இருக்கும்.
அதுவே லைட் எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு பீரியட்கானதாகவும் இருக்கலாம், ப்ரெக்னன்சிக்கானதாகவும் இருக்கலாம். அதிகபட்ச பேருக்கு லைட் எல்லோ வந்து எந்தவித கலர் சேஞ்சும் இல்லை, லைட் எல்லோயிஷாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது ப்ரெக்னன்சிக்கானதாக இருக்கும். இதுவே அந்த எல்லோ வந்து நல்ல டார்க் எல்லோவாக, அந்த கலரில் வந்து நிறைய சேஞ்ச் இருக்குது, அதோடைய கலர் நல்ல டார்க் எல்லோவாக இருக்குது, அதிகப்படியான வெள்ளைப்படுதலும் வருது, அதில் ஒரு ஃபிஷி ஸ்மெல்லு இல்லை அப்படின்னா ஒரு கவுச்சி ஸ்மெல் அப்படிங்கிறது வரும். ஃபிஷி ஸ்மெல் வராது, கவுச்சி ஸ்மெல் அப்படிங்கிறது வரும். நம்மளுக்கு வந்து முட்டை இருக்குல்ல, முட்டை வந்து நீங்கள் எடுத்து அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா, வேக வைக்காத முட்டையை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கவுச்சி ஸ்மெல் அப்படிங்கிறது வரும். அது உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் ஸ்மெல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு பீரியட் வரப்போகிறத உணர்த்தக்கூடியது. இதுவே உங்கள் வயிற்றில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஃபிஷி ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கெட்ட வாடை இருக்கும், அரிப்பு, எரிச்சல், வலி, இந்த மாதிரியான உணர்வு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடியது உங்களுக்கு பீரியட்கான சிம்டம்ஸும் கிடையாது, ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸும் கிடையாது, இன்ஃபெக்ஷனுக்கான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது. நான் இப்போ சொன்ன இந்த சிம்டம் அப்படிங்கிறது எப்போவுமே ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அது கட்டாயம் உங்கள் இம்ப்ளான்டேஷனை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு மாதம் பீரியட் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் ஓவலேஷன் எனக்கு அரிப்பு, எரிச்சல் இருக்குது, ஒரு மாதிரியான கவுச்சி ஸ்மெல்லோடு எனக்கு வந்து ஒயிட் டிசார்ஜ் வருது அப்படின்னா டாக்டரை பாருங்கள். உங்களுடைய பிளட்டில் ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், பஸ் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதோடைய ரிஃப்ளெக்ஷன் இது இம்ப்ளான்டேஷனை கட்டாயம் பாதிக்கும். அதனால் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அதுவே நான் ஆரம்பத்தில் சொன்னல, லைட்டாக உங்களுக்கு ஏதோ ஒரு கவுச்சி ஸ்மெல் அடிக்குது, ஆனால் பியூர் ஒயிட்டாக தான் இருக்குது, அதில் கவுச்சி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா அது உங்களுக்கு பீரியட்கானது. ஆனால் பியூர் ஒயிட்டாக இருக்குது, எந்தவித ஸ்மெல்லும் இல்லை, அப்படியே தான் இருக்குன்னா அது பீரியட்கானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது முக்கியமான அறிகுறி அப்படிங்கிறது பெண்ணுறுப்பு கரெக்டாக அந்த யோனி பகுதி இருக்குது இல்லையா, உள்ளே ஏதோ சுருக்குன்னு குத்துற மாதிரி, ஏதோ அருகிற மாதிரி இருக்கும். அதாவது நம்மளுக்கு வாயில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இப்போ பல்லில் ஏதாவது ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்னா அது லைட்டாக உங்களுடைய நாக்கு சுழறப்பனா லைட்டாக அதில் அருகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுடைய பெண்ணுறுப்புக்குள்ளே எதுவுமே இருக்காது, பட் ஏதோ ஒன்று அருகிற மாதிரி, குத்துற மாதிரி, ஊசி வச்சு குத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். இது 100% பீரியட் வரப்போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடியது. அந்த மாதம் கருப்பதியில் பீரியட் ஆகிறதுக்கு பெண்ணுறுப்பு தயாராகிட்டு இருக்குது அப்படின்றதையும் உணர்த்தக்கூடிய அறிகுறி. நான் இந்த வீடியோவில் சொன்ன 3 அறிகுறிகளுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நிறைய பேர் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100% நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் 99% பேர் பீரியட் தான் ஆகியிருக்காங்க, 1% பேர் வேணால் உங்களுக்கு ப்ரெக்னன்சி ஆகியிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த 3 அறிகுறியும் வந்திருக்காது. லைட்டாக உங்களுக்கு அடிவயத்துலேருந்து அப்டாமினல் வரைக்கும் இழுக்கிற மாதிரி, அதாவது பெண்ணுறுப்பு வரைக்கும் இழுக்கிற மாதிரி உணர்வு இருந்திருக்கும். அது சில நேரங்களில் ஹார்மோன் சேஞ்சஸ்னால அந்த 1% பேருக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த இழுத்து பிடிச்ச உணர்வு அப்படிங்கிறது பெண்ணுறுப்பு வரைக்கும் உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னா 100% பீரியட் தான். ஒயிட் டிசார்ஜில் லைட்டாக ஸ்மெல்லிங் அப்படிங்கிறது ஒரு கவுச்சி ஸ்மெல் வருது அப்படின்னா அதுவும் 100% பீரியட் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்ணுறுப்பில் ஏதோ குத்துற மாதிரி, அருகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குன்னா அதுவும் பீரியட் வரப்போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடியது. இது எல்லாமே நம்மளுடைய பீரியட் வர்றதுக்கு கர்ப்பப்பை தயாராகுது அப்படிங்கிறத உங்கள் பெண்ணுறுப்பு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது. இந்த அறிகுறிகள்லாம் பீரியட்க்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாம் இந்த மாதம் பீரியட் தான் வரப்போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, உங்கள்கிட்ட டேரெக்டாக நான் பீரியட் ஆக போகிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனாலே பீரியட்க்கும் வாய்ப்பு இருக்குது, ப்ரெக்னன்சிக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. எது நடந்தாலும் நல்லதுக்குன்ற ஒரு மனநிலையில் இருங்க. இந்த வீடியோ ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேரை, கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலர் ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்தவித ஐடியாவும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற கான்செப்ட்டில் இருக்கீங்கன்னா நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் மெம்பர்ஷிப் லிங்க் கொடுத்துருக்கேன். சேனல் ஜாயின் லிங்க்னு இருக்கும், இல்லைனா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின்னு இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் வரும் அண்ட் உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். ரீசெண்ட் டேஸாக என்னால் எல்லாரோடைய கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண முடியல. நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி அதில் நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருந்தா கூட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கமெண்ட் கூட எனக்கு தனியாகவே காமிக்கும் மெம்பர்ஷிப்பில். ஆனால் நார்மல் மெசேஜில் காமிக்காது. முடிஞ்ச வரைக்கும் மெம்பர்ஷிப் வாங்க. மெம்பர்ஷிப் மினிமம் ஒரு 3 மந்த் வரைக்கும் நீங்கள் அதில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். எனக்கு அதை பற்றின எந்தவித அவேர்னஸும் கிடையாது. மெம்பர்ஷிப் மெயினாக ஓப்பன் பண்ணதுக்கு காரணம் எல்லாருடைய கமெண்ட்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அதனால் யார் யார் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்து கமெண்ட் வந்து என்கிட்ட கேட்கணும்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணேன். அதோட இன்னொரு பெனிஃபிட்டாக தான் நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்படிங்கிறது தனிப்பட்ட விதமாக உங்களுக்கு தனி கைட்லைன்ஸ்லேயே நான் கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழேயே ஓவலேஷன் கிட், ப்ரெக்னன்சி கிட்டு, ஸ்பெர்ம் கிட்டு, சில ப்ரெக்னன்சி ப்ராடக்ட் எல்லாமே டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.